Hey traders, welcome all. Krishna here. After a long gap guys, நான் டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் தீபாவளி வெக்கேஷனுக்காக நான் என்னோட நேட்டிவ் வந்துட்டேன்னு. ஸோ அதனால தான் தொடர்ந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன தான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணாட்டினாலுமே என்னோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அப் டு டேட் இருந்திருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்து, நிஃப்டியில் எந்த மாதிரியான நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஸோ நிஃப்டியோட அவுட்லுக் என்ன, கம்மிங் டேஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன் காய்ஸ், மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் இருக்குது. ஸோ என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் நீங்கள் ஷார்ட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எதனால் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒரு சப்போர்ட் லெவலில். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இதை பற்றி நிறைய தடவை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் செகண்ட் டைம் இப்போ வந்து டச் ஆச்சு. பட் என்ன தான் டச் ஆகி இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்தாலுமே பெரிய அளவுக்கு மேலே போகவே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஸோ செகண்ட் டைம் டச் பண்ணனால இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். அது வந்து ஷார்ட் டேர்ம் பவுன்ஸாக தான் இருக்கும். என்ன தான் பவுன்ஸ் ஆனாலுமே மார்க்கெட் கீழே போகலாங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. எகெயின் அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து என்ன தான் மேலே போனாலுமே இங்கே சர்வைவ் ஆகலை. அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள், எகெயின் ரிவர்சல் ஆகி இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அதில் நமக்கு என்ன இன்டிமேட் பண்ணுது, நீங்கள் ஷார்ட் சைடு தான் போகணுங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் மார்னிங்கே, மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலுமே நீங்கள் ஷார்ட் பண்ண பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஐ லுக் ஃபார் ஷார்ட் ட்ரேட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். 23,900க்கான புட் ஆப்ஷனை அரௌண்ட் 144 நான் பை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நான் பை பண்ணதுக்கப்புறமா அது 171 வரை போச்சு. அப்படி போனாலுமே எகெயின் 135 வந்துச்சு. ஸோ அதையுமே நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது 230 அந்த ஜோன் வரை போச்சு. நம்ம 224 ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், மேபி இந்த ட்ரேட் யாரும் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்காதீங்க. அப்படியே ட்ரேட் எடுத்தாலுமே ரிஸ்க் வந்து குறவாக வச்சுடுங்க. இந்த ப்ராஃபிட்டோட 1/3 பொசிஷனாக கூட நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் டவுன் தான் போச்சு. மேபி இன்றைக்கி மார்னிங் யாரும் ஷார்ட் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களோட ட்ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களோட ட்ரேட் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே எகெயின் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எகெயின் ரீஎன்டர் ஆகலாம். அதனால் தப்பு கிடையாது. பட் நான் அதுக்கப்புறம் இதில் அப்டேட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, மல்டிபிள் ட்ரேட் எடுத்து மேபி பீப்புள் கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஃபஸ்ட் ட்ரேடில் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. எகெயின் அந்த ட்ரேட்லேயும் வந்து ப்ராஃபிட் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுலேயும் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிருங்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணல. ஸோ பட் நம்மளோட வியூக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல செல் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல செல் ஆஃப் ஆச்சு அண்ட் நிஃப்டியுமே நல்ல செல் ஆஃப் ஆச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு, எஸ்டர்டேயே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மார்னிங் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனோடனே பாருங்கள் கண்டினியூ செல் ஆஃப் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கன்சோலேட் ஆகிருக்கு. ஸோ கன்சோலேட் ஆகிட்டு டே லோவை கட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் கீழே வந்துச்சு. ஸோ சிம்பிள் தான், இன்றைக்கி வந்து ஒன் வே மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுக்குறது நார்மல். ஏன் அப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஷார்ட் பண்ணவங்க உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ் தான். எகெயின் நாளைக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவாக போகுது தான் சான்சஸ் அதிகம். ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி என்ன தான் மேலே போனாலும் இந்த 24,000 பிரேக் பண்ணி மேலே ஹோல்டு பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் சைடு தான் பார்க்கணும். லாங் சைடு வந்து பார்க்குறது கண்டிப்பாக கூடாது. இப்போ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் டெலிகிராம் சேனலில். மேபி இந்த வீடியோ யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை அனலைஸ் பண்ணிடுவோம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு டெய்லி கேண்டில் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியுமே வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்போர்ட் லெவலை மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் என்ன தான் மேலே போனாலும் கீழே வரலாங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு.
ஸோ ஷார்ட் டேர்மில் எகெயின் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை ஜோனை டச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது, வாய்ப்பு இல்லை. இது வந்து 50-50 சான்ஸாக நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஷார்ட் டேர்மில் நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. இது எப்படி சொல்கிறேன்னா பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் சொல்கிறேன், ஜஸ்ட் இன்ட்யூஷனில் நான் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ பிரேக் பண்ணனால எகெயின் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே போக தான் சான்சஸ் அதிகம். குளோபல் மார்க்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து இப்போ நல்ல வீக்கராக இருக்குது. எதனால அப்படின்னா நம்ம மார்க்கெட் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணவங்க அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவில் போகிறது. ஸோ என்ன தான் இந்த மாதிரி நெகட்டிவாக போனாலும் ஷார்ட் டேர்மில் பவுன்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து நார்மல் தான். பட் அதிகமான பீப்புள் பை பண்ணால் மட்டும்தான் எகெயின் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி போகும். ஸோ புல் மார்க்கெட் இருக்கிற மாதிரி பியர் மார்க்கெட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பியர் மார்க்கெட்டாங்கிறது இப்போ நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, கம்மிங் டேஸில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணனால இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எலெக்ஷன் டேல இருந்த இந்த லோக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம், அரௌண்ட் 47,000. ஸோ பேங்க் நிஃப்டிக்கெலாம் இது வந்து மேட்டர் ஆஃப் டைம் தான். அண்ட் டெய்லி பேஸில் சம்டைம் 2,000-3,000 பாயிண்ட்ஸ் கூட டவுன் ஆகும். ஸோ எதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷனில் அண்ட் டெய்லி பேஸில் நமக்கு எந்த மாதிரி என்ட்ரி கிடைக்குதோ அதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதே போதுமானது. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி வந்து நான் டெலிகிராம் சேனலுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கைஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பீரிஷாக இருக்குது. ஸோ அதில் ஷார்ட் சைடு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சார்ட்டையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதனால் நான் அதை சொன்னேன், எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த ரேஞ்சில் இருக்குமோ நம்ம சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட்லி இந்த கேண்டிலில் நம்மளோட இண்டஸ்இண்ட் பேங்க் சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை பற்றியுமே டீட்டெயிலாக போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் ஃபார்ம் ஆயிருக்கு பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பாருங்கள், இந்த ஜோனை வந்து மல்டிபிள் டைம் வந்து லோவை டச் பண்ணிவிட்டு மேலே போகலை. அட் த சேம் டைம் என்ன இருக்குன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகிறது தான் பார்த்துருக்கு. இங்கே பாருங்கள், என்ன தான் அப்பர் ஏரியா வந்து டச் பண்ணாலும் அங்கே வந்து பாருங்கள் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கல. இந்த இடத்துல வீக் செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பியரிஷ் சைன் தான் நமக்கு தெரியுது. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் பஜாஜ் ஃபின்சர் வந்து ஷார்ட் சைன் நம்ம எடுக்கலான்னு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி சொன்ன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். எந்த மாதிரிலாம் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டெய்லி பேசிஸில் டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ இருக்கோ, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து ட்ரேட் எடுங்க, அதுதான் எப்பயுமே பெட்டர். ஓகே கைஸ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ, பாய்.